ஃபோன் எடுத்த உடனே தாமரை வணக்கம்னு சொல்றாரு. ஆமாங்க, 7 நாளைக்கு தாமரை வணக்கம், 8வது நாள் தமிழ்நாட்டிலே தாமரை அடக்கம். எங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்லாம் பேசுறாங்க சில பேர். ஆனால் அவர்கள் யார்? தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி நீ ராட்டினத்தில் ஏத்துன 2 சுத்துன இறங்கும் போது இங்கிட்டு டிடிவி தினகரன், இந்த பக்கம் ஓபிஎஸ், அந்த பக்கம் சசிகலா, நாளா பிரிச்சு விட்டியா? பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இல்லைன்னா அப்புறம் தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கும்? நீதிபதிகளையே தங்கள் வழக்கறிஞராக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள். ரோடு ஷோவை பந்து உன் கட்சிக்காரனுக்கு நீ கை கொடுக்கிறதுக்கே நீ தயார் இல்லையா? ரோடு ஷோல குஜராத்தினுடைய முதலாளிகளை காப்பாற்றுவதை கழித்துவிட்டு நாட்டின் நலன் சார்ந்து இவர்கள் எதையுமே செய்யல. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் சொல்லக்கூடிய மினிஸ்டர்ஸே தொடர்ச்சியாக ஒரு வாரமாக தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அனுராக் தாக்கூர் இருக்கார், ஸ்மிருதி இரானி, ராஜ்நாத் சிங், ஜேபி நட்டா, அதே மாதிரி அமித்ஷா, மோடி 7 தடவை வந்துட்டார், 8வது தடவை வரப்போகிறாராம். அமித்ஷா நேற்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எந்த பிரச்சாரமே ஒரு பெரிய ஃபோக்கஸ்டாக தெரியல. ஆனால் ராகுல் காந்தி வந்தது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக இருக்குது, எல்லாத்தாலையும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறுது. இது ஏன்? ஒருவனை விஷம் கொடுத்து தான் கொல்ல வேண்டும் என்று இல்லை, வெல்லம் கொடுத்து கூட கொல்லலாம் என்று சொல்வார்கள். ஒரே ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸில் ஒட்டுமொத்த ரோட் ஷோவும் காலியாகிவிட்டது. ராகுல் காந்தி தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பற்றி அவர் அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசுகிறார். தேர்தல் நேரம் வந்து விட்டது என்பதற்காக திடீரென்று அதாவது திடீர் சாம்பார், திடீர் ரசம்லாம் சாப்பிட்டு திடீர்னு செத்து போகிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம், ஃபாஸ்ட் ஃபுட்டு காலத்தில். ஆமாம், அது மாதிரி என்ன செய்யறான்னா திடீர்னு ஒரு கோமாளி வேஷம் போட்டு உள்ளே எங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்லாம் பேசுகிறாங்க சில பேர். ஆனால் அவர்கள் யார்? தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களோடு அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டினுடைய துயரங்களோடு அவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்று ஒரு கடந்த காலத்தினுடைய ஒரு கேள்வி இருக்கிறது. அது தமிழ்நாட்டினுடைய அரசியல், பண்பாடு, வரலாறு சார்ந்து குறைந்தபட்ச புரிதல் இருக்க வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாடு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு உலக மனிதநேயம் எல்லாம் பேசுவதற்கு முன்பே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவன் சிந்தித்திருக்கிறான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எவ்வளவு பண்பாட்டு சிந்தனையை ஒருவன் கொண்டிருக்கிறான் என்றால் அந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க முடியும், அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது. பக்திக்கு உள்ளேயே இருந்து கொண்டு நட்டகல்லை தெய்வம் என்று நம்புவதற்கு இல்லை, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்று சித்தர்கள் கழகம் இயற்றி இருக்கிறான். அப்ப ஏற்கனவே நாம் பக்தியில் இருந்திருந்தால் கூட பக்தியிலே அறம் சார்ந்த உணர்வுக்கான கழகத்தை இங்கே நிகழ்த்தி இருக்கிறான். அதனால இந்த மண்ணிலே நீங்கள் மத துவேஷத்தை வைத்துக்கொண்டு, சாதிய பிளவுவாதத்தை வைத்துக்கொண்டுலாம் இங்கு விளையாட்டு காட்டுகிற வேலையெல்லாம் இந்த தமிழ் மண்ணில் ஒரு நாள் எடுபடாது. தமிழ்நாடு எத்தனையோ அரசியல் களங்களை பார்த்திருக்கிறது. திடீர்னு ஒரு மேஜிக் ஷோ நடத்துறது, அதாவது திருவிழா நடக்கும் போது என்ன பண்ணுவான், கொஞ்சம் பேர் ராட்டினம் சுற்றுவான், கொஞ்சம் பேர் கரும்பு சாறு போடுவான், ஒருத்தன் ஒவ்வொருத்தனும் ஒரு வேடிக்கை காட்டுவான் இல்லையா? இது பஞ்சு மிட்டாய் வைப்பான், கொஞ்சம் பேர் ஐஸு குல்பி ஐஸ் வைப்பான். இது மாதிரி தான் இந்த அமித்ஷா, நட்டா இவங்கெல்லாம் அந்த திருவிழாவுக்கு கடை போட வந்திருக்கிற ஆளுங்க. இங்கே வியாபாரம் ஆகுதா? அதுதான் கேள்வி. இவ்வளவு நடக்குது, நீ திருவிழாவில் கடை போட்ட, உன் கடையில் வியாபாரம் ஓடுதா? இல்லை, கடை போட்டு தெரியலையா இருக்கும்? கடை போட்டது தெரியல. ஏன்னா நீ சுத்துற ராட்டினத்தில் ஏறுறதுக்கு அச்சப்படுறான். ஏன்னா ஒவ்வொரு மாநில கட்சியை நீ சுத்தி இறக்கி விடும் போது அந்த மாநில கட்சி இல்லாமல் போயிருச்சு. தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி நீ ராட்டினத்தில் ஏத்துன 2 சுத்துன இறங்கும் போது இங்கிட்டு டிடிவி தினகரன், இந்த பக்கம் ஓபிஎஸ், அந்த பக்கம் சசிகலா, நாளா பிரிச்சு விட்டியா? இதே தான் வேலை. உங்களை நம்புனா இந்த நாட்டினுடைய அரசியல், இந்த மாநில கட்சிகள் என்னாகும், மாநில அரசியல் என்னாகும் பாருங்க. மொத்தமாக கொண்டு போய் சரத்குமார் பொண்டாட்டியோடு சேர்த்து கொண்டு போய் கட்சியை விட்டு போயிட்டார். கட்சியை விட்டுட்டு போயிட்டார். ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒன்றும் இல்லை. நீ அங்கே போயிட்டேன்னா, அதாவது என்ன சொல்கிறேன்னா, பெசன் நகர் மின்மயானத்தில் கடைசியாக ஒரு சுவிட்சு போடுவேன் பாருங்க, அதுதான் பாஜக. நீ தாமரைக்கு ஓட்டு போட்டேன்னா மின்மயானத்துக்கு போனவன் எப்படி திரும்பி வர மாட்டான்? அதாவது அமெரிக்கா போனால் திரும்பி வந்துடலாம், ஆப்பிரிக்கா போனால் திரும்பி வந்துடலாம், சீனாவுக்கு போனால் திரும்பி வந்துடலாம், ஜப்பானுக்கு போனால் திரும்பி வந்துடலாம், சுடுகாட்டுக்கு போனால் திரும்பி வர முடியுமா? உயிரோட இருக்க போனால் திரும்பி வந்துடலாம்.
செத்தவன் போனால் திரும்பி வர மாட்டான் இல்லையா? அதே கதை தான். நம்மளுடைய உரிமைகளை, நம்மளுடைய உணர்வுகளை சாகடித்து நமக்கான அடிப்படை ஆதாரங்களை இல்லாமல் செய்கிற வேலையை கடைசியாக போடுற சுவிட்சு தான், சுடுகாட்டு சுவிட்சு தான் பாஜக. இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையான எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். அது சாமானிய மனிதனுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு 7 தலைவர்கள் பாஜகவை சார்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்க வேண்டிய தேவை. அவங்களுக்கு உளவுத்துறை இருக்குது, ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கோம், எப்போ நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு. இதையும் தாண்டி தமிழ்நாட்டை குறி வைக்கிறது, ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக கூட இந்த அளவுக்கு மெனக்கடுறாங்க. எனக்கு தெரிந்து வடநாட்டிலேயே அவர்களுக்கான வாக்கு வங்கி வந்து சரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளில் இப்போ அவர்களுக்கு இருந்த ஒரு கடைசி நம்பிக்கையாக இருந்த தேர்தல் ஆணையமும் அல்லது ஈடியும் இது போன்ற அந்த நிர்வாக கட்டமைப்புகளுமே கூட இப்பொழுது ஒரு காபந்து சர்க்காராக மாறியதற்கு பின்னால அங்கங்கு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனுக்கு தெரிகிறது ஜனநாயகம், அதாவது நாம் இந்த முறை வந்து மோடிக்கு ஒத்துழைப்பு செய்து விட்டால் அடுத்து தேர்தல் ஆணையமே இருக்காது. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இல்லைன்னா அப்புறம் தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கும்? நீதிபதிகளையே தங்கள் வழக்கறிஞராக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா முன்னாள் தேர்தல் ஆணையாளராக இருந்த, இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையாளர்களில் ஒருவராக இருந்த குரேஷி சொல்றாரு, 400 175 கிட்ட வந்தா 100 உன்னத்துக்கு ஆகாதுன்னு அவன் யார் சொல்றா? காங்கிரஸ்காரன் சொல்லல, இந்தியா கூட்டணிக்காரன் சொல்லல, கம்யூனிஸ்ட் சொல்லல, தேர்தல் ஆணையாளர் சொல்றாரு. இவங்க கதை முடிஞ்சு போச்சு. அவர் மாங்காய் விலை தான் சொன்னேன்னு சொன்னாரு. கடைசியா சொன்னாருங்க, மாங்காய் மடையர்களுக்கு புரிகிறதுக்காக மாங்காயை கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. சில பேருக்கு புரிய மாட்டேங்குதுல, என்னமோ தாமரை வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். என்ன தாமரை எப்படி வரும்? தாமரை பாட்டு கேட்டா வேணா தாமரைன்னு ஒரு பேர் வரும். தமிழ்நாட்டுக்கு வராது. இல்ல போன் எடுத்த உடனே தாமரை வணக்கம்னு சொல்றாரு. ஆமாங்க, 7 நாளைக்கு தாமரை வணக்கம், 8வது நாள் தமிழ்நாட்டிலே தாமரை அடக்கம். இதுதான் நடைமுறை. நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு கட்சியே அடக்கம். கட்சி ஒண்ணுமே இல்லைங்க. அவன் சொல்றானா இல்லையா? இந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் திராவிட கட்சிகளிலே ஒரு கட்சி இருக்காது. அது எந்த கட்சி? அதிமுக சொல்றானா இல்லையா? திமுகவை சொல்ல அவனுக்கு தில்லு கிடையாது. அதிமுகவை சொல்றானா இல்லையா? அப்ப எடுப்பார் கைப்பிள்ளையாக எடப்பாடி பழனிசாமி நமக்கு இருக்கிற காரணத்தினால அந்த கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பாஜக வந்து அதிமுகவுக்குள்ள புகுந்து ஒரு புற்றுநோயில் வந்து ஒரு 3-4 ஸ்டேஜ் இருக்கு. 4வது ஸ்டேஜில் காப்பாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி? 2வது ஸ்டேஜில் காப்பாற்றிட்டாரு கட்சியை. அதனால தான் ரெட்டலையை வச்சிருக்கிறாரு. அதனால தான் ஓபிஎஸை கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த வேகாத வெயிலில் வயசான காலத்தில் பலாப்பழம் வைக்க விட்டுருக்காங்க ராமேஸ்வரம் பகுதிகளில் போய் கோயில் தெருவில். அப்போ அரசியல்வாதியாக இருந்தவனையெல்லாம் ஒருத்தனை போய் மாம்பழம் வைக்கிட்டு இருக்காங்க பாமக குரூப்பார். இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, பலாப்பழம் வீங்கிறாங்க. அதனால் பாஜகவை நம்புனீன்னா நீ ஒவ்வொரு தெருவுலையாக அலைய வேண்டியது தான். ரோடு ஷோவை பந்து உன் கட்சிக்காரனுக்கு நீ கை கொடுக்கறதுக்கே நீ தயார் இல்லையா ரோடு ஷோல? ஆமாம். ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, ஒரு கூட்டத்துக்கு போறாரு, சரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுப்போமே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா காரில் ஒரு யூ டர்ன் போட்டு, இல்லை அங்கிருந்து கையாமிச்சு வாங்கிட்டுச்சுன்னா ஒரு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, கொடுப்பாங்கல்ல. அவரே போகணும்னு நினைச்சா கூட ஒரு யூ டர்ன் போட்டு ரொம்ப போர்ட்ஃபோலியோ அதிகம் அழகான முறையில் அவரை வந்து அணிவகுப்பு மாதிரி கூட்டு போய் அப்படி ஒரு ஜம்முன்னு கூட்டு போவாங்க, இளவரசர் மாதிரி கூட்டு போகிற ஆள் இருக்காங்களா இல்லையா? அவர் என்ன பண்ணாரு, அவர் டபக்குன்னு ஒரு இதை ஏறி காம்பவுண்ட் ஏறி குதிச்சு, ஆமாம் நம்ம பண்ணுற மாதிரி, ஆமாம் இளைஞர்கள் பண்ணுறது மாதிரி ஒரு குதிச்சு உள்ளே போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களோடையும் செல்ஃபி எடுக்கிறாரு, கை கொடுக்குறாரு. ஆனால் மோடி அப்படியா செய்வார்? மோடி துபாய் ஷேக்கோடையெல்லாம் வந்து செல்ஃபி எடுப்பார். லோக்கல் இஸ்லாமியர்களை தான் அவர் வெறுப்பு சொல்லி கொடுப்பாரே தவிர வளைகுடா சார்ந்தவர்களோடையெல்லாம் வந்து அவர் ரொம்ப நெருக்கமாக இருப்பார். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியலை அவனுக்கு. லோக்கலில் இருக்கிற பாயை தான் வெறுக்க சொல்லி கொடுப்பாங்க பாஜகவில். மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க, அதிகார மையத்தில் இருக்கிறவங்களோட ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, அதான் பாஜக. கீழே இருக்கிறவனை என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அந்த கறியை திங்காத, இந்த கறியை திங்காதம்மா. 10 வருஷத்தில் அதிகமான இஸ்லாமிய நாடுகளுக்கு தான் அவர் போயிருக்காரு. அதிகமான இஸ்லாமிய நாடுகளுக்கு போயிருக்காரு. அங்கே போகும்போது ஒப்பந்தங்கள் வந்து வியாபார ஒப்பந்தங்கள் செய்வார். அதனால நம்ம ஏமாற்றுகிற ஒரு சூழ்ச்சி எப்பொழுதுமே அவர்கிட்ட உண்டு. அதனால பாஜகவை நம்புவதை விடவும் ஒருவனுக்கு அரசியல் அறியாமை, அவனுக்கு மூளை இருக்கிற வேண்டிய இடத்துல மண் இருக்குன்னு அர்த்தம். அரசியல் அறியாமை கொண்டவர்கள் ஏதோ இவர் இந்து மதத்தை காக்க போறாரு, பெரும்பான்மை மக்களை காக்க போறாரு, யாரையுமே காக்க மாட்டாங்க. இவர்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா, உயர்சாதி கட்டமைப்புல பார்ப்பனிய பனியா கும்பல் குஜராத்தினுடைய முதலாளிகளை காப்பாற்றுவதை கழித்துவிட்டு நாட்டின் நலன் சார்ந்து இவர்கள் எதையுமே செய்யலை. சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிக மோசமாக பாதித்திருக்கிறார்களே தவிர எதையுமே செய்யலை. இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா
தீப்பெட்டியை வந்து உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. என்னடா காரணம்னா, வெளிநாட்டிலிருந்து சீனாவிலிருந்து இறக்குமதி எல்லாமே, உள்ளூர் பொருட்களுக்கு ஏற்றுமதி கிடையாது என்கிற நிலைமை இருக்கிறதுங்கிறான். அப்போ சீனாக்காரன்ட்ட நிலத்தை தான் பறி கொடுத்தாங்கன்னு பார்த்தா நம்முடைய வாழ்வாதாரத்தையும் சேர்த்து பறி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து தலைநகர் டெல்லியா இல்லை சீனா பக்கம் ஏதாவது அருணாச்சல பிரதேசம் பக்கம் ஏதாவது தலைநகரை மாற்றிட்டாங்களா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து கமலஹாசன் என்ன சொல்கிறாரு, நாக்பூருக்கு மாற்றிடுவாங்க தலைநகரத்தை அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அருணாச்சல பிரதேசம் பக்கம் ஏதாவது தலைநகரை மாற்றிடக்கூடாது, அந்த அச்சம் இருக்கிறது. ஏன்னா இவர்களை போல நாம் போலியான தேசபக்தர்கள் கிடையாது. நாம் உண்மையாகவே விடுதலை போராட்டத்தில் பல தியாகங்களை செய்த ஒரு தலைமுறையை சார்ந்தவர்கள் நம்ம. அது திப்பு சுல்தானாக இருக்கலாம், மருது பாண்டியர்களாக இருக்கலாம், வீரமங்கை வேலுநாச்சியாராக இருக்கலாம், அல்லது வந்து பூலித்தேவனாக இருக்கலாம், கட்டபொம்மனாக இருக்கலாம், ஜான்சி ராணி லட்சுமிபாயா இருக்கலாம். ஒரு மாபெரும் வீர பரம்பரையிலிருந்து நம்ம வந்து தேசத்தை காக்க போராடிய ஒரு தலைமுறையினுடைய தொடர்ச்சி நம்ம. இவங்க எப்படின்னா, முகலாயர் ஆண்டாங்களா, அவங்க பக்கத்தில் போய் நின்று பேரரசர் வாழ்க வாழ்கன்னு அங்கே சொல்லி சலாம் போட்டாங்க. அங்கே பிரிட்டிஷ்காரன் ஆண்டானா, ஐயா நாங்கள் உங்களுக்கு நாங்கள் நல்லா தொடப்போம், உங்களோட நாங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுவோம்னு அவங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க. எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பலாப்பழத்திலே ஈ ஒட்டுவது மாதிரி ஒட்டி கொண்ட ஒரு பார்ப்பன கும்பலினுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு, பிற்படுத்தப்பட்டவருடைய நலன்களை ஒழிப்பதற்கு, ஒடுக்கப்பட்டவன் சிறுபான்மை மக்கள் பெண்களினுடைய நலன்களுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இவன் பொதுவாக இந்துக்கள்ங்கிற பெயரில் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் பெரும்பான்மை இந்துக்களுக்கு அதிக துரோகம் செய்த கட்சின்னு வருதுன்னா அது முதலிடத்தில் இருப்பது பாஜக தான். இப்போ ராகுலை பற்றி அவரோட பேச்சை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரியாரை பற்றி பேசுகிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் 50% இடஒதுக்கீடை அதிகம் பண்ணுறதுக்கான வேலையை பேசுகிறாங்க. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்தில் மண்டல் கமிஷன் வந்து ஓபிசிக்களுக்கு, அதாவது பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சதோ அன்னைக்கு காங்கிரஸால் செய்ய முடியாத இன்னைக்கு ராஜீவ்காந்தி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி செய்கிறாரு. பெரியார் அண்ணாவை பேசுகிறாரு. இதை நம்ம ராகுல் காந்தி சரி ஒரு காலத்தில் மண்டல் கமிஷன் வந்து காங்கிரஸ் என்ன செய்ய முடியாதுன்னு ஒரு நிலையில் இருந்துச்சோ அதை இன்னைக்கு ராகுல் செய்கிறதுக்கு துணிஞ்சு நிற்கிறாரு. அதனால தான் பெரியார் அண்ணாவை பற்றி பேசுகிறாரு. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது காங்கிரஸுக்குள்ளேயே நீண்ட காலமாக பார்ப்பன ஆதிக்க சக்திகள் உள்ளே இருந்து கொண்டு கட்டுச்சோத்துக்குள்ள பெருச்சாலி இருப்பதை போல காங்கிரஸுக்குள்ளே பார்ப்பன ஆதிக்க சக்திகள் உள்ளே இருந்து கொண்டு காங்கிரஸே வந்து ஆட்டி படைத்தார்கள். அவர்கள்தான் மாநில உரிமைக்கு எதிராக நின்றவர்கள். அவர்கள்தான் இந்தி மொழியை திணிப்பதற்கு அன்றைய காங்கிரஸுக்கு முழுக்க முழுக்க இயங்கு சக்தியாக இருந்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் அத்தனை பேருமே வெளியேறி பாஜக பக்கம் போய்விட்டார்கள். காங்கிரஸ் வந்து பலவீனப்பட்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள். உண்மை என்னவென்றால் காங்கிரஸ் தூய்மை அடைந்திருக்கிறது. இது போன்ற தீய சக்திகளிடமிருந்து தூய்மை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு மாநில உரிமை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு காலத்தில் விபி சிங் இடஒதுக்கீடு பேசுகிற போது அந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிர்நிலைப்பாட்டிலே காங்கிரஸ் இருந்தது, வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் சமூக நீதி பேசுகிறது, காங்கிரஸ் இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறது, காங்கிரஸ் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பற்றி பேசுகிறது, அனைத்து சாதியினருக்குமான உரிமைகள் பற்றி பேசுகிறது, சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறது. அப்போ இந்த இடத்துல உண்மையிலேயே ராமதாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் கொள்கை இருந்திருந்தால் சமூக நீதியை யார் பாதுகாக்க வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்களின் பக்கம்தான் அவர் நின்றிருக்க வேண்டும். சமூக நீதியை இல்லாமல் செய்ய வேணும், அரசியல் சாசனத்தை வந்து குழியை தோண்டி புதைக்கணும் என்று நினைக்கிற ஒரு தவறான சக்திகளின் பக்கத்திலேயே நின்று கொண்டு, யார் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்திலேயே நின்று கொண்டு இரட்டை வேடத்தை ராமதாஸ் போன்றவர்கள் செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் சமூக நீதியை காப்போம். யாருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு நீங்கள் சமூக நீதியை காக்கிறீங்க? அறுக்கிறவனைத்தான் ஆடு நம்பும்பாங்க இல்லை, அது மாதிரி வாக்காளர்களை கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரியான இறைவோடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடை மாதிரி நீங்கள் கொண்டு போய் இந்த சமூக நீதியை பலியிடுவதற்கான பலி பீடத்திலே கொண்டு வந்து பாமகவை நிறுத்தி இருக்கிறார். அதனால் உண்மையான சமூக நீதி கோட்பாட்டை நோக்கி இந்தியா கூட்டணி பயணிக்கிறது. அதனுடைய முழக்கத்தை, அதனுடைய பிரகடனத்தை ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருக்கிறார். 10 ஆண்டுகளில் வந்து ராகுல் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாயிருக்காரு நம்ம எடுத்துக்கலாமா? அவருடைய ஜோடோ யாத்திரை பயணங்களாக இருக்கட்டும், மக்களை நேரடியாக சந்திச்சதாக இருக்கட்டும், இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? ராகுல் காந்தி சாமானிய மக்களை சந்திக்கிறார். மோடி முழுக்க முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளை சந்திக்கிறார். இவர்கள் வந்து பாட்டாளிகளை, துயரப்படுகிற தொழிலாளர்களை, பின்தங்கிய மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, பழங்குடியின மக்களை சந்தித்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தான்
அவர்கள் அதானிகளுக்கு எதை விற்பது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். எனவே முழுக்க முழுக்க மக்கள் சக்தியாக, மக்கள் மயமாகவே ராகுல் காந்தி மாறி இருக்கிறார். இவர்கள் முழுக்க முழுக்க அதிகார மையத்தை கையிலே வைத்துக்கொண்டு இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒரு 10 ஆண்டு காலத்தில் நாசமாக்கி விட்டார்கள். இனியும் ஒருவேளை அவர்களுடைய ஆட்சியை தவறுதலாக யாராவது வாக்களித்து விட்டால், இந்தியர்கள் வாக்களித்து விட்டால், இந்த நாடு என்ன நிலைமைக்கு ஆளாகும் என்கிற ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சிக்கு, மிகப்பெரிய போராட்டத்திற்கு இதெல்லாம் வழிவகை செய்துவிடும். எனவே ராகுல் காந்தி இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு மீட்பராக மக்கள் மனதில் தோன்றுகிறார். உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.